மாத்திர மட்டும் அம்மாவாசை பாம்பு போட போறான்னு பிளாக் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருந்த இதெல்லாம் எப்படிங்க வந்தது? யார் கொண்டு கொடுத்தா? எடுத்து நெல்லு நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே முந்திக்கிறீங்களா? பேச்ச மாத்தாதீங்க. இதெல்லாம் எப்படிங்க வந்தது? யார் கொண்டு கொடுத்தான்னு எனக்கு தெரியும். ஏம்பட்டே வேலையை காட்டிட்டோ இல்லையோ? என்னைக்கு ட்ரங்க் பட்டி எடுத்து நீங்க கழுத்து அரிக்க வந்தியோ அன்னைக்கே எனக்கு தெரியும். வெள்ளப்படா வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா இந்த பக்கமே திரும்பி பார்க்காத. சீரியஸா சொல்றேன், முழிக்கிறா அப்படா. உனக்காக நான் தாத்துக்குள்ள வந்தேன், உனக்காக நான் இவ்வளவு பண்ணேன். ஒண்ணு மட்டும் சொல்ல, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். டயலாக் பேச படலாம். கால உள்ள பச்சா சிறுப்படி விழும். என்ன சகுனமே சரியில்லையே. நீங்களா? சரி வாங்க வந்து தொலைங்க வாங்க. வக்கீல் சார், நான் புதுசா கேஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். கேஸ் வேண்டாம், ஒரு இழமும் வேண்டாம். சரி, நான் வந்து ஒரு சரி சரி சார். சோபா எந்த நேரத்துல வந்தேன்னு தெரியல, இப்படி எரிஞ்சு விழுறாரு. ஐயோ கோகிலா, அழாதம்மா அழாத. எனக்கு என்ன நடந்ததுன்னு நல்லா புரிஞ்சு போச்சு, நீ அழாத. இனிமே என்னால தாங்கிக்க முடியாது. இது பாருங்க, நான் உடனே அந்த காமினியை பார்த்தாகணும், அதுவும் இப்பவே பார்த்தாகணும். நீங்க என்ன சொன்ன? என்னம்மா இன்னைக்கு அஷ்டமி, அதுவும் இல்லாம ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு அசிங்கமா நாம எல்லாம் போக கூடாது. கவலைப்படாத, நான் கண்டிப்பா அவ வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். சினிமா நடிகை காமினி வீடு இதுதானே? ஆமா. வாமா. நீங்கள் யாரும் என்ன விஷயம் தெரிஞ்ச பிறகுதான் உள்ள விடுவேன். குலங்கோத்தத்தையே கேட்கறான். பரணி நட்சத்திரம், வில்வராய் கோத்திரம், மேஷராசி. நீ என்ன கோயில் குருக்களா இல்ல குருக்காவா? அனுச்சி நான் தஞ்சாவூர்காரன் புளியவங்க படுத்த நான் விளையாடிடுவேன். டாய் ஏய் குருக்கா, அவங்க உள்ள அனுப்பு. வாங்க பாத்துக்க மரியாதைய. நீ வாமா, வா வந்துட. நீ இவனுக்கு எல்லாம் பயப்படாத, வா. தைரியமா வாமா, ரெண்டுல ஒண்ணு கேப்போம். வாங்க வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கார் அனுப்பியிருப்பேனே. உட்காருங்க. ஆயா, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. மிஸ்டர் மணி வரல? என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் நட்டவனாரு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு. இவங்க குடும்பமா எங்க குடும்பமா அப்படி. ஓகே, உங்களை பார்த்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். என் தொழில் பாருங்க, அங்க 10 பொண்ணுகள் ஆட விட்டுட்டு வந்திருக்கேன். குரு பக்தியில எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும். நான் போனாதான் நிக்கும். நீங்க 2 பேரும் ஆடிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க. நான் நான்ல அப்படியே உலாவிட்டே இருக்கிறேன். வாங்க உட்காருங்க. என்னங்க வாங்க. உட்காருங்க. நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னாரு. ஒய்ஆர்எஸ் மணி வக்கீல் இருக்காரு, அவர் அடிக்கடி இங்க வராரா? ஆமா சார். வர்றப்பவே காமினின்னு வராரா? சார் அவர் நேரா உள்ள போயிடுவார் சார். ஆமா, பகல்ல வராரா விளக்கு வச்சு வராரா? இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆமா, இதுக்கு மேல சொன்னா உனக்கு வேலை போயிடும். மணி செகண்ட் ஹவுஸ் செட்டப் பண்ணிட்டியாடா? 2 வீடும் உள்ள மோதுது. சாப்பிடுங்க. கோகிலா, பேசிட்டியாமா? நீ பேச கூச்சப்பட்டு நான் பேசட்டுமா? வேண்டாங்கிற கை காட்டி. சரி, நானே பேசுறேன். இது பாருங்க, என் ஆத்துக்கார என்கிட்டே கொடுத்துருங்க. பிச்சை கேட்கிற அவரை நாடு கடத்திட்டு போயிடாதீங்க. நான் பேசிட்டேன். பேசினது சரிதானே? வாங்க ஆத்துக்கு போலாம். எந்த இழவுக்கா நீ அவத்துக்கு போன? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். யாரை கேட்டு போன? நீ
நானா தான் போனேன். கூட துணைக்கு நட்டுவனாரையும் கூட்டிட்டு போனேன். நட்டுவனார் என்னத்துக்கு? ஜாலரா போறதுக்கா? எதுக்கு போனேன்னு கேட்டா, புருஷன் போற இடத்துக்கு தானே பொண்டாட்டியும் போகணும். நாளையில இருந்து கூட உன்னை தயார் பண்ணி வைக்கிறேன். நீங்க ஒண்ணும் அவாத்துக்கு சிரமப்பட்டு நடந்து போக வேண்டாம். நானே உங்களை கூடையில வச்சு கொண்டு போய் விடுறேன். புருஷன் போற இடத்துக்கு போவேன் நீ? நான் பார்பர் ஷாப்புக்கு ஷேவ் பண்ணிக்க போவேன். நீ போவேன் கூடல வச்சா கொண்டு போவேன். எனக்கு எதுக்கு குஷ்டமாரி பிடிச்சு விட்டு? சத்தியம் பண்ணி கொடு, சத்தியம் பண்ணி கொடு. இனிமே அவாத்துக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அப்ப நீங்களும் அங்க போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு கோவம் வந்தா என் மேல காட்டுங்க. எங்க அப்பா வாங்கி கொடுத்த பாத்திரத்து மேல காட்டுறேன். இது நான் வாங்கின முருகக்கா. இனிமே இந்த ஆத்துல மனுஷன் இருக்க முடியாது. நான் போறேன், நிரந்தரமா போறேன். அல்லல் படுகோ. என்ன சார், என்ன விஷயம்? என்ன விஷயமா? காமினி இருக்காங்களா? அவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க. வண்டி இருக்கிறது? அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லிப்போம். அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீ போலாம். சார், என்னையா மஞ்சு இத்தனை சீக்கிரம் வந்துட்டா? ஸ்கூல்ல லீவ் விட்டாளா? குழந்தைக்கு காலையில இருந்து ஒரே ஜுரம். டீச்சர் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாங்க. நான் வரேம்மா. ஐயோ, உடம்பு நெருப்பா குதிக்கிறதே. டாக்டர் கிட்ட கொண்டு போன தேவலை போல் இருக்கு. அதே மணி சார் இருக்காங்களா? யாரே பார்க்க கூடாதுன்னு முதலாளியுடைய ஆர்டரு. அதனால வந்து பார்க்கலாம். மன்னிக்க பச்சுக்கோங்க, நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு அந்த அம்மாவுடைய ஆர்டரு. நீங்க பார்த்து அந்த அம்மாவுடைய மூட் அவுட் ஆகி ஷூட்டிங் கேன்சல் ஆகி போச்சுன்னா எங்க போற போயிடும். உங்களை உள்ள அனுப்பிச்ச முதலாளி என்ன வெளியே அனுப்பிடுவாரு. அதனால தயவு பண்ணி மன்னிக்கணும். அது வந்து காப்பிடே சார் சார் கொஞ்சம் பிளான் பண்ணு. எதுக்கு அப்படி இன்சல்ட் பண்றேன்? வீட்டுக்குள்ள இருந்தே வேலைக்காரனை விட்டு இல்லேன்னு போய் சொல்றேன். ஒருவேளை நீங்க விரட்டி அடிக்க உங்களே சுத்தி வர நாய் மாதிரி நானும் இருக்கணும் பாக்குறீங்களா? ஏதாவது சொல்லி தொலைங்களேன். ஏன் இப்படி குடிமுடி போற மாதிரி பேசாத இருக்கு? யார் கூடயும் மூழ்கிடக்கூடாது. அதுவும் உங்க குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது. அதனாலதான் நான் உங்களோட பேச விரும்பல. உங்களை இனிமே நான் பார்க்க விரும்பல. நீங்க படிச்சவர்னு நினைச்சேன். ஆனா பலகீனமானவர்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் தங்களுடைய சுயநலத்துக்காக என்னை சுத்தி சுத்தி வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சிரிச்சு நடிகையான என் முன்னாடியே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட கும்பல் என்னை சுத்தி இருக்கும் போதுதான் உங்க நட்பு எனக்கு கிடைச்சது. உங்க அறிவை நான் ரசிச்சேன். உங்க படிப்பை நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டேன். உங்க ஹாசியத்தை கேட்டு சிரிச்சேன். நமக்குள்ள களங்கமே இல்லாத ஒரு நட்பு உருவாகுதுன்னு நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா நீங்களும் மத்தவங்க மாதிரியே நடந்துட்டீங்களே மிஸ்டர் மணி. உங்க மனசுக்குள்ள விபரீதமான ஆசைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பம் பிரியறதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. அது என்னுடைய நோக்கமா இல்ல. இன்னொரு விஷயம், வாழ்க்கையில எந்த விதமான பிடிப்பும் இல்லாதவனா உங்களை புத்திசாலியா நினைச்சு நான் உங்களோட பழகினேன். ஆனா உங்களை விட அதிகமான புத்திசாலியை நான் சந்திச்சேன்னா உங்களை தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். நீங்க இனிமே சந்திக்க வேண்டாம். Let us part as friends. நீங்க போலாம். நான் போக மறுத்தா, இந்த நட்புறவை உடச்சுக்க நான் விரும்பலன்னா, உங்க வாழ்க்கையில இருந்து ஒதுங்க நான் ஒத்துக்கலன்னா உங்களை தூக்கி எறிவேன். காமினி, நான் Don't touch me. Get out.